நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கவும் உம்முடைய சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை நாம் மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்களிலே ஆண்டவர் அங்கு உவமையாக சொன்ன அந்த திராட்சை தோட்டத்தினுடைய வேலையாட்களின் அந்த உவமையை நாம் பார்த்தோம். அங்க அந்த எஜமானன் அந்த திராட்சை தோட்டம் அது திருச்சபையாக இருக்கலாம், திருச்சபைக்கு வெளியும் இருக்கலாம் என்று நாம் பார்த்தோம். அதில் வேலை செய்ய ஆட்கள் தேவை என்று அந்த எஜமானன் பல நேரங்களிலே சென்று எல்லோரையும் அழைத்து அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாகவும் அவர்கள் வேலை செய்த பிற்பாடு அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை கொடுக்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் பார்த்தோம். இதில் பார்க்கும் பொழுது நேரம் எல்லா காலங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை அவர் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் நிறைய காரியங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவர் தயாள குணம் உள்ளவர் என்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் அங்கு இருப்பவர்கள் வன்கண்ணனாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதில் பார்க்கும் பொழுது முடியும் பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்ற ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றார். பார்க்கும் பொழுது வெகுமானத்துக்காக மாத்திரம் ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் பிந்தினோராகி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்பட்டு அவருடைய காரியத்தை செய்கிறவர்கள் முந்தினோர் ஆகிறார்கள் என்று பார்த்தோம். இன்றும் நாம் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பணியின் காரியமாக நாம் தொடர்ந்து இந்த தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். சுவிசேஷ பணி என்பது ஆண்டவருடைய இருதய துடிப்பாக இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஒரு சில மக்கள் கிறிஸ்தவர்கள் கூட இந்த சுவிசேஷ பணி என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதில் அதிக பிடிமானம் இல்லை. காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற குற்றம் சாட்டுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மற்றவர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கின்ற ஒரு காரியம் இந்த சுவிசேஷ பணி என்கிறார்கள். Some people they think that evangelism is where even some Christians they think this where people Christians they forcefully impose their belief on others. So people, some of them they don't like evangelism or they don't like to hear the word evangelism, and some even say that the word evangelism is a dirty word. But evangelism is not a dirty word. ஏனென்றால் இந்த சுவிசேஷம், இந்த இவாஞ்சலிசம், இந்த சுவிசேஷம் என்று பார்க்கும் பொழுது நல்ல செய்தி. இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லா விதமான கெட்ட செய்திகளால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கின்றோம். நம்ம டிவி நியூஸை திறந்தாலும் சரி, பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்கின்ற நியூஸ், அநேகமான நியூஸ் பார்க்கும் பொழுது அவைகள் நம்மளுடைய மனதை பாதிக்கக்கூடியதாகவும் கெட்ட செய்திகளாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு மரணம் இல்லை என்ற இந்த ஒரு சுவிசேஷமானது, இந்த நல்ல செய்தி, gospel, evangelism. The word evangelism means it's gospel. It means good news. நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும், குறிப்பான ஒரு கூட்டத்தாருக்காக மாத்திரமல்ல. Gospel is not just for Christians, gospel is for all. சுவிசேஷம் என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, சுவிசேஷம் என்பது எல்லோருக்காகவும் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். இதனை இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியான எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி பவுல் எழுதும் பொழுது அவர் ரோம்ல ஒரு கைதியாக இருந்து அவர் எழுதுகிறார்.
ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று. Paul is writing this epistle as a prisoner from Rome, and he is saying that God has revealed a mystery to him. இந்த ரகசியம் என்ன என்று பார்க்க போகின்றோம். இந்த ரகசியத்தை யார் வெளிப்படுத்தினார், யாருக்கு வெளிப்படுத்தினார், ஏன் வெளிப்படுத்தினார்கள், அந்த ரகசியமானது இன்று நமக்கு என்ன என்ற ஒரு காரியத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ரகசியம் என்ற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அதுல வெளியே சொல்லக்கூடாத ஒரு காரியம் என்று இருக்கின்றது. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது the word used is mystery. They say that mystery is something dark, obscure, secret, puzzling. It is inexplicable, even incomprehensible. புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், இருள் சூழ்ந்த ஒரு காரியம், அதை தெளிவாக சொல்ல முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்று. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ரகசியம் என்கின்ற இந்த வார்த்தை, the secret, it is not closed, இது மூடப்பட்டதில்ல, இது வெளிப்படுத்தப்படுகின்றது, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு ரகசியத்தை என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம்? What is the mystery that God revealed to Paul? இதனை நாம் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே இதனை நாம் பார்க்கலாம். In English Bible it will be verse 6 in chapter 3. I will read it both in Tamil and English. எபேசியர் 3:3, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். Chapter 3 verse 6. This mystery is that the Gentiles are fellow heirs, members of the same body, and partakers of the promise in Christ Jesus through the gospel. இங்க பார்க்கும் பொழுது அந்த எபேசு பட்டணத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது யூதர்களாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் இருக்கிறார்கள். புறஜாதியார்களாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களானவர்களாக இருக்கிறார்கள். So இரண்டு கூட்டத்தார், there are Jewish Christians, there are Gentile Christians. இங்க பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு, குறிப்பாக புறஜாதியாராக இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு ஒரு 3 ஸ்லாக்கியங்களை இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். முதல் ஸ்லாக்கியமாக சொல்லுகிற காரியம் உடன் சுதந்திரர். The first privilege is fellow heirs. யூதர்கள் புரிந்து கொண்ட பிரகாரமாக பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமானது ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கின்ற இந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது நூற்றாண்டில் இருந்த அந்த யூத கிறிஸ்தவர்களும் இதனை தான் அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் நினைத்தது, இந்த உடன்படிக்கை இல்ல ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த சுதந்திரம் ஆபிரகாமுடைய வம்சத்தில், அந்த ஆபிரகாமுடைய ரத்தத்தில் வந்தவர்களுக்கு மாத்திரமே என்று. ஆனால் பவுல் இதை மறுக்கின்றார். இப்பேற்பட்ட சிந்தனையையும் சரி, இப்பேற்பட்ட போதனைகளையும் சரி பவுல் பல இடங்களிலே, குறிப்பாக அவர்களுடைய கடிதங்களிலே, ரோமர், கலாத்தியர் போன்ற கடிதங்களிலே அவர் இதனை மறுக்கின்றார். அவர் சொல்லுகிறார், இந்த உடன் சுதந்திரர் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும், அது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே உடன் சுதந்திரர். ஆபிரகாமினுடைய வம்சத்திலே வருகின்றது என்று பார்க்கும் பொழுது அது இரத்த சம்பந்தத்திலே வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. புறஜாதியாராகிய நீங்களும் நானும், யூதர்கள் அல்லாதவர்கள், நாமும் ஆண்டவருடைய உடன் சுதந்திரர். எப்படி என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டதனால உடன் சுதந்திரர் ஆகின்றோம்.
பவுல் ரோமர் 4வது அதிகாரத்துல 7 16 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, in Romans chapter 4 verses 7 to 16, பவுல் அங்க பார்க்கும் பொழுது அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதும் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆபிரகாமுடைய வம்சம். சரி, தவறு இல்லை, கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். எப்பொழுது அது நடந்தது? விருத்த சேதனம் பண்ண பிற்பாடா, இல்ல விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டானா? அங்க அவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் போன்ற காரியங்கள், நியாய பிரமாணம் போன்ற காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாகப்பட்டார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இங்கே சொல்லப்படுகிற இந்த ஸ்லாக்கியமாகிய இந்த உடன் சுதந்திரர் என்று பார்க்கும் பொழுது, இது விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டாரே, அந்த விசுவாசத்தினால நாம் உடன் சுதந்திரர் ஆகின்றோம் என்று சொல்லுகின்றார். This is the first privilege, that we are fellow heirs because of the faith in the Lord Jesus Christ. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற இன்னொரு ஸ்லாக்கியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய், members of the same body. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே அவர் பலியாக கொடுக்கும் பொழுது, மனிதர்களாகிய நம்மை பிதாவோடு அவர் ஒப்புரவாக்கினார். அவருடைய ரத்தம் சிந்துதல் மனிதர்களுக்குள்ளாகவும் அந்த ஒப்புறுதலை reconciliation அதனை ஏற்படுத்துகிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மனித சமுதாயமே உருவாகின்றது. இந்த புதிய மனித சமுதாயம் அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த புதிய ரத்தத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புதிய சமுதாயத்தில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். In Christ there is a new community in which there is one body, a place where God actually dwells. புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்கள் இந்த சரீரத்தில் அவயவங்களாகிறார்கள். யூதர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்படுகின்ற இந்த சரீரம், இந்த சரீரத்தில் நீங்களும் நானும் யூதர்கள் அல்லாதவர்கள், நாமும் ஆண்டவரை விசுவாசித்தனால, ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களால இன்று நாமும் அந்த சரீரத்தில் அவயவங்களாக ஆகின்றோம். இந்த ஒரு ரகசியத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்காக செய்யப்பட்ட இந்த காரியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது ஸ்லாக்கியம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று. partakers of the promise in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இன்னொரு ஸ்லாக்கியம் என்ன என்றால் அந்த வாக்கு தத்தம். இங்க பார்க்கும் பொழுது அந்த வாக்கு தத்தமானது என்ன என்று பார்க்கும் பொழுது, இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு வாக்கு தத்தம். The Holy Spirit is given to us. The promise here is the giving or the indwelling of the Holy Spirit to each and every one who believe. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு, நித்திய ஜீவன், அதே சமயத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்றென்றுமாய் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நாமும் உடன் பங்காளிகளாக இருக்கின்றோம். எனவே இங்க பார்க்கும் பொழுது 3 காரியம் இங்க பவுல் சொல்லுகிறார். உடன் சுதந்திரர், ஒரே சரீரம், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள். fellow has one body or same body, and then partakers of the promise of Jesus Christ. இந்த ஸ்லாக்கியங்களை பெற வேண்டும் என்றால் அங்க பவுல் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, to receive all these 3 privileges, particularly for the Gentiles he is talking about.
எப்போ நடக்கும் என்றால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே, in Christ Jesus through the gospel. The gospel is not just a mystery, it is a wonderful gift. இந்த சுவிசேஷம் என்பது ஒரு ரகசியம் அல்ல, இது ஒரு பெரிய ஒரு ஈவாக கொடுக்கப்படுகின்றது. இந்த சுவிசேஷத்தோடு கூட வருகிற அநேக காரியங்கள் உண்டு. நாம் உடன் சுதந்திரராகிறோம், ஓர் சரீரமாகிறோம், உடன் பங்காளர்களாகின்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி வருகின்றது என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த சுவிசேஷத்தின் மூலியமாக வருகின்றதாக இங்க பவுல் சொல்லுகின்றார். How will the Gentiles come to know about it? புறஜாதியார் இதை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? இல்ல ஆண்டவரை அறியாத மற்றவர்கள், அவிசுவாசிகள் இதனை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? பவுல் இங்கே அவர் சொல்லும் பொழுது, பவுல் இங்கே அடுத்ததாக 7வது வசனத்திலிருந்து எபேசியர் 3வது அதிகாரம் 7-12 பார்க்கும் பொழுது, in Ephesians chapter 3 verse 7 to 12, Paul is saying that how this can be taken to the Gentiles, to the non-believers. பவுல் முதலாவதாக அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் தன்னை அதற்காக எடுத்துக்கொண்டார். God had chosen Paul to take this gospel to these Gentiles. நமக்கு தெரியும், வேதத்துல பேதுரு யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர், பவுல் புறஜாதியாருக்காக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் என்று. In Bible we can read that Peter is taken as an apostle for the Jewish people and Paul is an apostle for the Gentiles. இங்க பவுல் தன்னை ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது, அதை பவுல் எப்படி சொல்லுகிறார் என்றால், கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரரானேன். In verse 7 he says, by grace. கிருபையினாலே பவுலுடைய காரியத்தை, பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக தீவிரமாக நின்றேன் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக நின்ன ஒரு மனிதன். அப்பேற்பட்ட தகுதியற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டு தன்னை பயன்படுத்தும் போது, பவுல் அதை உணர்ந்து சொல்லுகிறார், இது ஆண்டவருடைய கிருபை. கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. அப்ப இந்த சுவிசேஷத்தை பெற்ற பவுல் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த சுவிசேஷத்தை தனக்குள்ளாக மாத்திரம் வைத்தில்ல, இந்த சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். he is sharing this gospel with others. இங்க பார்க்கும் பொழுது 2 ஸ்லாக்கியம் பவுலுக்கு. முன்பதாக பார்த்தோம், ஆண்டவருக்குள்ளாக வருகிறவர்களுக்கு 3 ஸ்லாக்கியங்கள். இங்க பவுல் என்ன சொல்கிறார், there is a double privilege for him. ஒரு privilege என்னென்றால், அந்த ரகசியத்தை ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தினார். அதுவும் பவுல் என்ன சொல்றார்னா, ஆண்டவருடைய கிருபை. God revealed the mystery to him. It is because of God's grace. It is not because that he deserved it or he earned it. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது அடுத்த 2வது ஸ்லாக்கியம் பவுல் இங்க சொல்லுகிற காரியம் என்னென்றால், இந்த சுவிசேஷத்தை புறஜாதியார் இடத்துல கொண்டு போய் சொல்வதும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த கிருபை. God revealed the mystery, that is grace. Now God is using Paul to take this gospel to the non-believers. That is again his grace. வில்லியம் பாக்லே என்று சொல்லப்படுகிறவர், அவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகின்றார். டொஸ்கனின், மன்னிக்கணும் சரியான பேர் சொல்றேன்னா என்னன்னு தெரியல, அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கான்டக்ட் பண்ணுகிறவர், ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணு. அவர் பீத்தோவனுடைய அந்த சிம்பனி, அந்த இசையை அவர் அந்த தன்னுடைய இசைக்குழுவோடு சேர்ந்து அதை படைக்க இருக்கின்றார். அதை படைப்பதற்கு முன்பதாக தன்னுடைய இசைக்குழு மக்கள், அந்த ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லோரையும் அழைத்து அவர்களிடத்துல அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்றால், ஜென்டில்மேன், ஐ எம் நத்திங், யூ ஆர் நத்திங், பீத்தோவன் இஸ் எவ்ரிதிங். அந்த இசைக்குழுவை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், சகோதரே, நான் ஒன்றும் இல்லை,
நீங்களும் ஒன்றும் இல்ல, பீத்தோவன் தான் எல்லாமே. ஏன்னா அந்த இசை யார் படைத்தது என்றால் பீத்தோவன் படைத்த. இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இசையை மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள், அவ்வளவுதான். சோ அந்த புகழை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவில்லை. பவுலும் இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியம், ஆண்டவர் தன்னை பயன்படுத்துகிறார், இது எல்லாமே ஆண்டவனுடைய கிருபை, இது என்னுடைய காரியம் என்று பவுல் எடுத்துக்கொள்ளவில்லை. பவுல் இங்க தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம். 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான், of all the saints I am the least அப்படின்னு பவுல் தன்னை முழுமையாக தாழ்த்தி ஆண்டவரை அங்கே உயர்த்துகிறார். 10வது வசனத்துல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 10வது வசனத்துல அவர் பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை அனந்த ஞானமானது, the manifold wisdom of God. கிரேக்க மொழியிலே இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பல வர்ணங்கள் கொண்டது, many colored அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன காரியம்னா, ஆண்டவருடைய கிருபையானது எல்லா சூழ்நிலைகளுக்கும் வித்தியாசமான காரியங்களாக இருக்கின்றது. வித்தியாசமான காரியங்கள் வரும் பொழுதும் அதற்கேற்ற ஒரு ஆண்டவருடைய கிருபையாக இருக்கின்றதாக அவர் அங்கே சொல்லுகின்றார். நாம இருக்கின்ற சூழ்நிலைகள் பல விதமாக இருக்கலாம். அந்த எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவருடைய கிருபை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் பல வர்ணங்களிலே இருக்கின்றது. நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நன்கு தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே இங்க பார்க்கும் பொழுது பவுல் மீண்டுமாக சொல்லுகிற காரியம் என்ன என்றால், ஆண்டவருடைய கிருபை. இட்ஸ் God's grace, it's God's grace and it's God's grace alone. அவருடைய அனந்த ஞானமானது, இந்த கிருபை சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. In chapter 3 verse 10 he says, this manifold wisdom of God is now through the church. சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக. சபை யார்? சபை யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் சபையார். ஆண்டவர் இந்த ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பவுல் இதை எழுதி வைத்ததனால இந்த ரகசியமானது நமக்கும் தெரிய வந்திருக்கின்றது. ஏன் ஆண்டவர் இந்த ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது அதுல ஒரு நித்தியமான ஒரு திட்டம் இருக்கின்றது. Why God revealed this plan, this mystery to Paul is because there is an eternal plan. இந்த நித்தியமான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அது ஆதியாகமத்திலேயே ஆரம்பித்து விட்டது. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதர்களை படைத்ததற்கான காரணம் அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியத்திற்காக. God created mankind for fellowship, and that fellowship was broken because of human rebellion. அந்த உறவு இல்லட்னா அந்த ஒரு ஐக்கியம் உடைக்கப்பட்டது ஏனென்றால் மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக நின்னது நிமித்தம். ஆனால் ஆண்டவர் அப்படியே அதை விடவில்லை, அதை மீண்டுமாக அவர் சரிப்படுத்துகிறார். God restores this relationship. God restores His image in human beings where we lost it because of our sin. தன்னுடைய சாயலிலே நம்மை படைத்தாரே, அந்த சாயலை நாம் பாவத்திலே நாம் இழந்து போனோமே, அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு அதை கொடுத்து அவர் நிலைநிறுத்தினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷமானது எல்லோருக்கும் உரியதாக இருக்கின்றது. This gospel does not belong only to Christians. This gospel belongs to all. எல்லாருக்கும். இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை
பவுல் தன்னோடு மாத்திரம் வைத்திராமல் இந்த ஸ்லாக்கியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த ரகசியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ரகசியம், this mystery has been revealed to Paul and we come to know about it. ஆண்டவர் அதை நமக்கும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த ரகசியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நமக்குள்ளாக மாத்திரம் வைத்திராமல் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை மற்றவர்களிடத்திலும் சொல்ல வேண்டும். பவுல் இந்த ரகசியத்தை பெற்ற பவுல் தனக்குள்ளாக மாத்திரம் வைத்தில்ல, பவுலுக்குள்ளாக இருந்த அந்த மனபாரம், அந்த எபேசு சபைக்கு அதை சொல்ல வேண்டும். எபேசு சபையில் இருக்கிற எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்கள் ஒன்று, ஓர் சரீரம் என்பதை சொல்ல வேண்டும். அவர்கள் இதை அறிய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த ஓர் சரீரத்தில் சேராமல் அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, பெயர் அளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் இந்த ஓர் சரீரத்தில் இணையாமல் இருக்கின்றார்கள். There are many Christians, namesake Christians. They still haven't come into this one body. அப்பேற்பட்டவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக அழைத்து கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அதே சமயத்தில் ஆண்டவரை அறியாத அநேக மக்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் உள்ளே கொண்டு வரும்படியாக உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அந்த பவுலுக்கு இருந்த அந்த பாரம் நமக்கும் இருக்க வேண்டும். நாமும் அப்படியாக ஆண்டவர் இடத்துல அநேகரை கொண்டு வரவும், நாம் யாவரும் ஒரே உடன் சுதந்திரமாக, ஓர் சரீரமாக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாக இருக்கும்படியாக ஆண்டவர் பிறரையும் உள்ளே அழைத்து கொண்டு வரும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். போன வாரம் செய்தி முடிக்கும் போது 2 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். அதே போல இன்றும் 2 கேள்விகள். இந்த கேள்விகள் நாம் யோசித்து பார்க்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்விகள். இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரேல் தேசமானது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை தற்காத்துக் கொள்ளுகிறோமா, இல்லட்னா இழந்து போனோமா? Israel lost her desire to be a blessing for the nations. இஸ்ரேலை தேர்ந்தெடுத்த காரணம்னா எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனா அந்த யூதர்கள் நினைத்தார்கள் தாங்கள் மாத்திரம்தான். அப்படியாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா? நான் சபையில இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், போதும், இட்ஸ் ஃபைன். ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவது கேள்வி, the second one for us is, this passage reminds us that God's grace flows into our lives not only for our benefit but also for the benefit of others. ஆண்டவருடைய கிருபையானது நமக்குள்ளாக இருந்து அவர் ஊற்று போகின்றது. இது வெறும் நம்முடைய நன்மைக்காக மாத்திரமா, இல்ல பிறரும் நன்மை அடையும்படியாக ஆண்டவர் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? எப்படியாக ஆண்டவருடைய கிருபையை பார்க்கின்றோம்? ஆண்டவர் பல காரியங்களிலே நம்மை வழி நடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவர் தனக்காக, தன்னுடைய காரியமாக, தனக்காக எழும்பி நிற்கும்படியாக, தன்னுடைய காரியத்தை எடுத்து செல்லும்படியாக, இன்னும் மந்தையில் சேராத அநேக ஆத்துமாக்கள் மந்தைக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இதோ அடியேன், என்னை எடுத்து பயன்படுத்தி அருளும். சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
அநேக ஸ்லாக்கியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வார்த்தையை கேட்க ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்லாக்கியம் பெறாத அநேக உலகத்தின் மக்கள் உண்டு. அவர்கள் எங்களுடைய குடும்பத்தாராக இருக்கிறார்கள், உற்றார் உறவினர் நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்துல, இப்படியாக அநேகர் உண்டு. அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொண்டு செல்ல கிருபை செய்துள்ளோம். உம்முடைய சுவிசேஷம், நற்செய்தி, நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நல்ல செய்தி, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தனால எனக்கு மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்கின்ற இந்த நல்ல செய்தியை ஆண்டவரே கிருபையோடு உம் இடத்துல பெற்றுக்கொண்டமே, கிருபையோடு இதை பிறர் இடத்துல கொண்டு செல்ல கிருபை செய்தருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.